ஓம் நம சிவாய. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர் இறைவா போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வாழும் சிவன் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பூந்தமல்லி அடுத்த மீஞ்சூர் போகிற வழியில் சித்துக்காடு என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் அமைந்துள்ளது தான் இந்த சித்துக்காடு சிவன் கோவில். சித்துக்காடு சிவன் கோவில் என்று கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வாழக்கூடிய மலை இது. இந்த கோவில் சித்தர்கள் பல ரூபத்தில் இந்த கோயிலில் வாழ்கிறாங்க. இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் சுமார் 800 வருடங்கள் பழமையானது. இந்த திருக்கோவில் சைனவம் வைஷ்ணவம் ஒன்றுதான் என்று உணர்த்ததான் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. மதுரை ஆண்ட சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில். இந்த கோவில் எவ்வளோ பழமையானது. இந்த கோவில் நீங்கள் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவிலோட கோபுரமாகவும் அந்த இதில் இருக்க சிற்பங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழமையானதுன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த கோவில் இந்த கோயிலில் பர்மிஷன் எடுத்தால் நான் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும். இது சித்தர்கள் வாழும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளி ரூபத்தில் வாழுவாங்க, இல்லைன்னா எது ரூபத்திலே வாழ்வாங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு போனாலே தெரியும், அங்கே இருக்க ஒரு மன நிம்மதி உங்களுக்கு எப்படி கிடைக்குன்றது தெரியும் உங்களுக்கு. போய் பாருங்கள், அந்த கோயிலை போய் பாருங்கள், மன நிம்மதியோடு இருப்பீங்க நீங்கள். நெல்லியப்பர் சுவாமி உங்களுக்கு எல்லாத்தையும் அருள் புரிவார் உங்களுக்கு. பாருங்கள், நான் அந்த கோயிலில் பர்மிஷன் கேட்டு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். எல்லோரும் போய் வீடியோ எடுத்துட முடியாது. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நம்ம சாஸ்தா யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 98% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்து போகிறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் எங்களுக்கு. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு புரியாது, கோயிலோட இதுவும் உங்களுக்கு புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து நம்மளும் ஒரு முழு காணொளி போடுறோம். நீங்களும் பாருங்கள். இந்த ஒரு நெல்லியப்பர் சாமி இருக்க தரிசனம் காண்பீங்க. பாருங்கள், சிறப்பான நெல்லியப்பர் சுவாமி மூலவர் பாருங்கள். நீங்கள் இந்த கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இருக்கார், முருகர் இருக்கார், மற்றும் ஆதிசங்கரர் இருக்கார். ஆதிசங்கருக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது. எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. நீங்கள் போய் வணங்கலாம். ரொம்ப மன அமைதியாகவும் இருக்கும். ரொம்ப மன அமைதியாக இருக்கும். நீங்கள் எப்படி நான் உணர்ந்தோனோ அந்த உணர்தல் நீங்கள் இந்த கோயிலில் போய் நீங்கள் உணரலாம். நீங்கள் தயவுசெய்து நம்ம சாஸ்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன் தான் திருப்பி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 98% பேர்கிட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, எனக்கு ஒரு ஆதரவு கிடச்சி நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்து போகிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு இது கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதே போல் நம்ம வீடியோஸில் இது என்னடா சாமி வீடியோஸே போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா, வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிவிங்க. கமெண்ட்டை தெரிவிச்சுன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வீடியோஸை கூட நான் எடுத்து போகிறது ரெடி. ஒவ்வொரு வீடியோஸும் நான் எடுத்து போகிறது நான் ரெடி. இல்லை இது வேண்டாம், எனக்கு இது இதுவாக இருக்குது, சாமி வீடியோஸாக போகிறீங்க போரிங்காக இருக்குது அப்படின்னீங்கன்னா, என்ன வீடியோஸ் எடுக்கலான்றது நீங்களும் சொல்லுங்கள். எனக்கு சரியாக தெரியல. எனக்கு நீங்கள் கமெண்ட்டை தெரிவிச்சிங்கன்னா நம்ம அத்தனை வீடியோஸும் நம்ம எடுத்து போகிறது ரெடி. பாருங்கள், ஆதிசங்கர சன்னதி எப்படி நான் சித்தர்கள் வாழக்கூடிய மலை கோயில் என்று சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்குள்ளே போங்க. இந்த கோயிலுக்குள்ளே போனோடனே கிளி ரூபத்தில் உங்களை பச்சை கிளி ரூபத்தில் சித்தர்கள் உங்களை வரவேற்பாங்க. போய் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதை நீங்கள் போய் பாருங்கள். கோயிலோட இந்த எப்படி நான் மதுரை ஆண்ட சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மதுரை பாண்டிய மன்னர்களுக்கே மீன் சின்னம் தான். அந்த மீன் சின்னமும் இந்த கோவிலில் பொதிக்கப்பட்டிருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுவேன். பாருங்கள், இந்த கோயிலோட தலை வரலாறு, அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க. இப்போது நம்மளும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முழு காலனி போடுறோம். தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் புரியாது உங்களுக்கு. பாருங்கள், மீன் சின்னம் பொதிக்கப்பட்டிருக்கு. அந்த மீன் சின்னத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், சாமி வீடியோஸை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது வீடியோஸ் போடுப்பா, என்டர்டைன்மெண்ட்டாக போடுப்பா அப்படின்னா அதுக்கும் நான் ரெடி. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நான் எடுத்து போகிறதுக்கு ரெடி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. முக்கியமாக நம்மளோட சாஸ்தா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் வீடியோஸ் எடுத்து போடணுன்றதுக்காண்டி.
நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் பண்ணவும் மறக்காமல் சாஸ்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓ நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். திருச்சிற்றம்பலம்.